ஜாபுக்கு போட்டுமா இல்ல சொந்தமா ஏதாவது பிசினஸ் பண்ணட்டுமா, எது பெட்டர் அப்படின்றது தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் ரைட் டு ஐஎன்ஆர் ஈவெண்ட்ல அதுக்கு என்னுடைய கருத்தை நான் சொல்லலான்னு நினைக்கிறேன். இந்த விஷயத்த சொல்லலாமா? என் தமிழ் ஓகேவா? எல்லாருக்கும் புரியுதா? இது என்னுடைய கருத்து தான். இந்த கருத்துல உங்களில் பலருக்கு வேறுபாடு இருக்கலாம், கருத்து வேறுபாடு இருக்கலாம். பட் என்னுடைய கருத்தை சொல்லணும்னு நான் விரும்புகிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ரியல் ஃப்ரீடம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்கு டைம் ஃப்ரீடம் இருக்கோ அதுதான் என்னுடைய ரியல் ஃப்ரீடம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பணம் இருந்து அவங்களுக்கு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறதுக்கு டைம் இல்லைனாலும் பிரயோஜனம் இல்லை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், அது ரெண்டாவது தான் வரும். இன்னைக்கு பலர்கிட்ட டைம் ஃப்ரீடம் இல்லை, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இருக்கு. பலர்கிட்ட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை, டைம் ஃப்ரீடம் இருக்கு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 90% மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இல்லையா, டைமும் இல்லை துட்டும் இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்த டைமும் இல்லை துட்டும் இல்லாதவங்களை எப்படி எதுல கம்பேர் பண்றதுன்னா, சைக்கிளை ஸ்டாண்டு போட்டுக்கிட்டு மிதிக்கிற மாதிரி. சைக்கிளை ஸ்டாண்டு போட்டு மிதிச்சா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது, அங்கேயே தான் இருப்பாங்க. டயர்ட் ஆகும், வயசாகும், ஆனா அங்கேயே தான் இருப்பாங்க. நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க.